90களின் காலகட்டத்துல சி.என். அண்ணாதுரைக்கு ஆட்சிக்கு முன்னாடி மத்திய அரசால இந்தியா முழுக்க இந்திய பயங்கரமா திணிச்சாங்க. எல்லா மாநிலத்திலயும் இந்திய முதன்மை மொழியா வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரம் காட்டுனாங்க. ஆனா தென்னிந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல இதுக்குன்னே ஒரு மாணவர் படை இந்தி நீங்க முதன்மை மொழியா வச்சா நாங்க எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு புறநானூறு அப்படின்ற ஒரு அமைப்பு மூலியமா அதை எதிர்த்து நின்னாங்க. அந்த அமைப்போட தலைவர் தான் நம்ம செழியன் சிவா. இந்த அமைப்போட முக்கியமான குறிக்கோளே அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க தாய்மொழி தான் முதன்மையா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட காலேஜ் டைம்ல இந்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல எதிர்பாராத விதமா சிவாவோட நண்பர் ஒருத்தர் இறந்துடுறாரு. அந்த இறப்ப அவரால் தாங்கவே முடியல. எதுக்காக நம்ம போராடணும்? நம்ம அப்பா அம்மா நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நம்ம ஏன் இந்திக்கு எதிராக போராடணும்? அது எல்லாமே அரசியல்வாதிங்க பார்த்த பகம் அப்படின்னு இதுக்கப்புறம் இந்த புறநானூறு அமைப்பை கலைக்கிறாரு. அதோட மொத்த மாணவர்களும் நீங்க இப்ப உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு ஒரு சராசரி வாழ்க்கைக்கு சிவகார்த்திகேயன் மாறுறாரு. இப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு சிவாவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ட்ரை பண்றாரு. அவருக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. அப்பா அம்மா கிடையாது. சோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கணும்னா சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்தியா முழுக்க ஹிந்தி இருந்தா தான் அரசாங்க வேலை அப்படின்ற ஒரு நிர்ணயமே வந்துட்டு. சோ அதனாலேயே நம்ம சிவாவும் அங்க ஹிந்தி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம சிவாவோட தம்பி அவர் கல்லூரி படிக்கிற காலகட்டத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்தி எதிர்த்து போராடணும் அப்படின்ற ஒரு வழியில் தான் அவரு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்போதைய தமிழ்நாடு முதல்வரும் இந்திக்கு ஆதரவா தான் இருக்காரு. அவர் இன்னி எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல ஒரு முதன்மை மொழியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சட்ட மசோதா அப்பதான் ஜெயம் ரவி என்ட்ரி ஆகுறாரு. ரவிக்கும் சிவாக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து. காலேஜ் படிக்கிற டைம்ல இந்திக்கு எதிராக போராட்டம் பண்ற பேர்ல ஒரு ட்ரெயினை கொளுத்திருப்பாங்க. அந்த ட்ரெயினை சம்பவத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஜெயம் ரவி உள்ள வரும்போது எதிர்பாராத விதமா 2 பேத்துக்கும் சண்டையில சிவா ஜெயம் ரவியோட ஒரு கட்ட விரல வெட்டிறாரு. என்னோட கட்ட விரல வெட்டவன நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு புறநானூறு இயக்கத்தோட தலைவனை அவர் தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் சிவாவும் எப்படியாச்சும் ஹிந்தி கத்துக்கணும், என்னோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் இருக்கிற ஏரியாவிலே ஒரு எம்பி இருக்காரு. எம்பியோட பொண்ணு தான் ஸ்ரீலீலா. நம்ம லீலாவும் சிவாவும் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து நண்பர்களா தான் இருந்தாங்க. இருந்தாக்கும் லீலா மேல சிவாவுக்கு ஒரு சின்ன கண்ணு. அந்த வட்டாரத்திலேயே லீலா விட்டா அந்த அளவுக்கு யாராலும் ஹிந்தி பேச முடியாது. சோ சிவாவும் எனக்கு நீ ஹிந்தி கத்து தருவியா அப்படின்னு ஹிந்தி கத்துக்கிற சாக்குல இவங்க 2 பேரும் காதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிவாவோட தம்பி என்னதான் அமர்க்களம் பண்ணாலும் சிவாவும் அவர் கண்டிக்கிறாரு. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நமக்கு தேவையில்ல. உன் குடும்பத்தை நீ பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லு, அவங்க அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்க படிச்சு முன்னேறினா கண்டிப்பா நாடு நல்லா முன்னேறும் சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அவர் தம்பி கேட்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இந்திக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பண்ணி தன்னோட நண்பனை இழந்த சிவா இந்த மாதிரியான ஒரு தப்பை என் தம்பியும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்துறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம சிவாக்கு எப்படியாச்சும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கணும் அப்படின்னு சென்னைக்கு இன்டர்வியூ போறாரு. அப்படி போகும்போது தான் அவருக்கு விஷயம் தெரிய வருது. இந்தின்றது ஒரு முதன்மையான மொழியை ஆக்கிட்டாங்க. கண்டிப்பா ஹிந்தி கத்துக்கிட்டா மட்டுமே இங்க அரசாங்க வேலையை வாங்க முடியும் அப்படின்ற நிலை அவருக்கு நல்லாவே புரிய வருது. அவர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது அவர் கேட்கிற கேள்விக்கு எதுவுமே அவரால் ஹிந்தியில சரளமா பதில் சொல்ல முடியல. என்னதான் வந்து ஹிந்தி 6 மாசத்துல கத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு சிவாவால பேச முடியல. ஏன்னா பிறந்ததுல இருந்தே ஒருத்த ஹிந்தி பேசுறதுக்கும் இப்ப திடீர்னு ஒருத்த ஹிந்தி கத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப ஹிந்தி கத்துக்கிட்டா மட்டுமே அரசாங்க வேலைன்னு சொல்லும்போது இந்தி ஆரம்பத்துல இருந்தே பேசுறவங்க தான் முதன் உரிமை. அப்ப நம்ம தமிழர்களுக்கு இந்த சவுத் இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அரசாங்க வேலையே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்பதான் இதனால ஏகப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அப்பன்னு பார்த்து முதலமைச்சர் வர அப்ப அந்த முதலமைச்சரோட கால ஒரு பையன் விழுந்து ஐயா இந்திய எதிர்ப்பை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க, என்ன பேர் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஹிந்தி கத்துக்கிட்டா மட்டும்தான் அரசாங்க வேலை நீங்க சொல்லும் பொழுது அதனால என் வாழ்க்கையே பாலாயிடுச்சு, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அது முதலமைச்சர் கேட்கற மாதிரி இல்ல. ஹிந்தி தாப்பா முதன்மை மொழி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிறாரு. அந்த ஒரு விரக்தியிலே அந்த ஒரு மாணவர் அங்கேயே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. தான் கண்ணு முன்னாடியே ஒரு மாணவர் தீக்குளிச்சு இறக்குறாரு. இத்தனை நாளா நம்ம பண்ண போராட்டத்துக்கும் இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியும் அது மட்டும் இல்லாம இந்த இந்திய வந்து தமிழை எவ்வளவு அழிக்குது, இதனால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. சோ இதுக்கப்புறமே வேலைக்காவது நம்ம பழைய புறநானூறு படி நம்ம மீண்டும் தரத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திக்கு எதிராக தன்னோட தம்பி வந்து ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருப்பாரு. சோ அந்த போராட்டத்துக்கு இவர் ஆதரவு கொடுக்குறாரு. கடைசி நிமிஷத்திற்குள்ள தன்னோட தம்பிக்கு கை கோர்த்து இதுக்கப்புறம் நாமும் கூட இருக்க நம்ம இறங்கி துணிஞ்சு பண்ணுவோம் அப்படின்னு இந்திக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மொழியும் மாணவர் படையை அவங்க திரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போராட்டத்தையும் அவங்க நடத்துறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம ஜெயம் ரவியோ இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த போராட்டத்தை நம்ம பர்மிஷனோட நடத்துவோம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் ஐடியா சொல்ல அந்த பர்மிஷனை வாங்குறதுக்காக அவரும் மெட்ராஸுக்கு போயிடுறாரு. ஆனா இந்த டைம்ல சிவாவோட தம்பி அதை வெயிட் பண்ணாம அவர் எப்ப போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரது நம்ம எப்ப பண்றது அப்படின்னு சிவாவோட தம்பி பர்மிஷனே வாங்காம சொல்ல சொல்ல கேட்காம போராட்டத்துல இறங்குறாரு. ரவிக்கு இது ரொம்ப சாதகமா இருக்கு. ஏன்னா அவர் புறநானூரோட படையோட தலைவனை தேடுறாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் சிவா தான் அந்த படையோட தலைவன் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்காக அவரோட தம்பியை டார்கெட் பண்ணி அங்கேயே சுட்டு கொண்டுறாங்க. தன்னோட தம்பியோட இறப்ப அவரால் தாங்கவே முடியல. இத்தனை போராட்டங்கள் பண்ணியும் தமிழக அரசு கொஞ்சம் கூட அதை செவிசாக்காம ஏகப்பட்ட மாணவர்களை சுட்டு கொன்றாங்க. இதுல ரவியோட பங்கு முக்கியமானதா இருக்கு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இதுக்காக இந்திக்கு அவர் ஆதரவு கொடுக்கறாருன்னா அவரோட மதர் டங் ஹிந்தி. சோ அதனாலே அவருக்கு இந்திக்கு ஆதரவாகவும் தமிழுக்கு எதிராகவும் இருக்காரு. ரவியும் சிவாவோட தம்பி அவரோட கண்ணு முன்னாடியே சுட்டு கொன்னுறாரு. இதனால அவரால் தாங்கவே முடியல. சிவாவை அரெஸ்ட் பண்ணி உங்களோட அமைப்போட மொத்த இயக்கத்தை நிறுத்துங்க, இந்தி தான் இந்தியாவோட முதன்மை மொழியாகும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா சிவா கொஞ்சம் கூட கேட்காம எங்களோட கடைசி மூச்சுல தமிழ் இருக்கிற வரைக்கும் எங்களோட தாய்மொழி தான் என்னோட முதன்மையான மொழி அப்படின்னு சொல்லி அங்கே இது பண்றாரு. ரவியும் சிவாவை அரெஸ்ட் பண்ணி ரொம்பவே சித்திரவதை பண்றாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆபீசர் அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது.
முடியல. ஏன்னா அவரும் தமிழ்க்காரர் தான். சோ என்னோட இனத்துல ஒருத்தன் இப்படி சித்திரவதை பண்றான் அப்படின்னு சொல்லி சிவாவ அவர் தப்பிக்க விட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரவியும் பயங்கர அப்செட் ஆயிடுறாரு. சோ இதுக்கப்புறம் ஒரே எதிர்ப்பு. எப்படியாச்சு இந்தியா முழுக்க இந்திய திணிக்காம அவரவர் தாய்மொழியில நம்மளோட கல்வி கற்றணும் அப்படின்னு சொல்லி, ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டுல கத்துன வேலைக்காவது நம்ம டெல்லியில போய் கத்தணும் அப்படின்னு டெல்லி இந்திரா காந்தியோட கார மறிச்சு, நீங்க ஹிந்தி ஏன் இப்படி பண்றீங்க? எங்களோட தாய்மொழியை எங்களுக்கு முதன்மை மொழியா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்திரா காந்தியும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. தென்னிந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயும் நீங்க ஓட்டு வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஹிந்தி வேணுமா? இல்ல உங்களோட தாய்மொழி வேணுமா? இது உங்களோட முதன்மையான வேணும். நீங்க ஹிந்திய ஆதரிக்கிறீங்களா? இல்ல எதிர்க்கிறீங்களா? அப்படின்ற ஒரு ஓட் லிஸ்ட் மாரி கேட்கறாங்க. நம்ம சிவாவும் நல்ல ஐடியாவா இருக்கே. நான் அத பண்றேன் அப்படின்னு சொல்லி தென்னிந்தியா முழுக்க எல்லாத்தையும் அப்படி பண்ண பார்க்கறாங்க. ஆனா ரவியும் தமிழ்நாடோட முதலமைச்சரும் அத பண்ண விடாம தடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திரா காந்திக்கும் அந்த அளவுக்கு பெருசா ஆட்சி பலம் இல்ல. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் இவன் எப்படியோ பண்ணிட்டு வரமாட்டான். அப்படியே பண்ணிட்டு வந்தாலும் நான் ஏன் சொல்றத செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சி திமிர பயன்படுத்தி எல்லாமே தடுத்து நிறுத்துறாங்க. சிவாவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தொண்டு திரட்டி எல்லா மூலியமா மாணவர்கள்கிட்டயும் மக்கள்கிட்டயும் எல்லார்கிட்டயும் தன்னோட ஓட்ட சேகரிக்கிறாரு. ஆனா ரவியும் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முயற்சிகள் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா ஓட்டி திரண்டு கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லிக்கு அனுப்புறதா தான் ஒரு பேச்சு. ஆனா இந்திரா காந்தியே கோயம்புத்தூருக்கு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம இந்திரா காந்தி கையிலே கொடுத்துருவோம் அப்படின்னு கோயம்புத்தூர்லயே ஓட்டு போட்ட எல்லா லிஸ்ட்டும் வந்துரும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவங்க வராங்க. சோ எல்லாரும் அவள வெயிட் பண்றாங்க. ஆனா ரவியும் அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துறாரு. சோ சிவா பொள்ளாச்சியில தான் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அங்க படையை திரட்டி பொள்ளாச்சி ஊர் மக்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அங்கேயே குடும்பப்படுத்துறாரு. எல்லாத்தையும் சுட்டு கொன்றாரு. சோ கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்லாம நம்ம ரவியும் ரொம்ப மிருகத்தனமா நடந்துக்கிட்டாரு. ஆனா எப்படியோ சிவா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி கடைசியில எல்லா ஓட்டர் லிஸ்ட்லயும் நம்ம இந்திரா காந்தி கிட்ட சேர்த்துறாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல சரி மக்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதையே செய்யறேன் அப்படின்னு கடைசியா மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு இருமொழி கொள்கையை வைக்கிறாங்க. அதாவது தமிழும் ஆங்கிலமும் எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த தாய்மொழியா இருக்கோ அது மட்டும் இல்லாம ஆங்கிலத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை அவங்க வெளியிடுறாங்க. அதோட தமிழ்நாட்டுல அந்த ஆட்சியும் கவிழ்ந்து சி.என். அண்ணாதுரையோட ஆட்சியும் மீண்டும் வருது. இதனால மாணவர்களிடையும் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஆதரவு எடுக்குது. சோ தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற ஆரம்பிச்சவரே நம்ம சி.என். அண்ணாதுரை தான். அவரோட பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரவிக்கும் சிவாக்கும் நடந்த சண்டையில ரவி இறந்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் நீங்க உங்களோட மொழியை திணிச்சாலுமே எங்க மொழியை தான் நாங்க முதன்மையா வைப்போம் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 90 காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். சோ சி.என். அண்ணாதுரை காலத்துல இருந்தே தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் அவர் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த படத்துல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இதனால ஏகப்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் தன்னோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல் படமா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ பராசக்தி படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 90களின் காலகட்டத்துல சி.என். அண்ணாதுரைக்கு ஆட்சிக்கு முன்னாடி மத்திய அரசால இந்தியா முழுக்க இந்திய பயங்கரமா திணிச்சாங்க. எல்லா மாநிலத்திலயும் இந்திய முதன்மை மொழியா வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரம் காட்டினாங்க. ஆனா தென்னிந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல இதுக்குன்னே ஒரு மாணவர் படை இந்தி நீங்க முதன்மை மொழியா வச்சா நாங்க எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு புறநானூறு அப்படின்ற ஒரு அமைப்பு மூலியமா அதை எதிர்த்து நின்னாங்க. அந்த அமைப்போட தலைவர் தான் நம்ம செலியன் சிவா. இந்த அமைப்போட முக்கியமான குறிக்கோளே அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க தாய்மொழி தான் முதன்மையா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட காலேஜ் டைம்ல இந்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல எதிர்பாராத விதமா சிவாவோட நண்பர் ஒருத்தர் இறந்துடுறாரு. அந்த இறப்ப அவரால் தாங்கவே முடியல. எதுக்காக நம்ம போராடணும்? நம்ம அப்பா அம்மா நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நம்ம ஏன் இந்திக்கு எதிராக போராடணும்? அது எல்லாமே அரசியல்வாதிங்க பார்த்த பகம் அப்படின்னு இதுக்கப்புறம் இந்த புறநானூறு அமைப்பை கலைக்கிறாரு. அதோட மொத்த மாணவர்களும் நீங்க இப்ப குடும்பத்தை பாருங்க அப்படின்னு ஒரு சராசரி வாழ்க்கைக்கு சிவகார்த்திகேயன் மாறுறாரு. இப்படியோ ரொம்ப வருஷம் கழிச்சு சிவாவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ட்ரை பண்றாரு. அவருக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. அப்பா அம்மா கிடையாது. சோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கணும்னா சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்தியா முழுக்க ஹிந்தி இருந்தா தான் அரசாங்க வேலையே அப்படின்ற ஒரு நிர்ணயமே வந்துட்டு. சோ அதனாலேயே நம்ம சிவாவும் அங்க ஹிந்தி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம சிவாவோட தம்பி அவர் கல்லூரி படிக்கிற காலகட்டத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்தி எதிர்த்து போராடணும் அப்படின்ற ஒரு வழியில் தான் அவரு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்போதைய தமிழ்நாடு முதல்வரும் இந்திக்கு ஆதரவா தான் இருக்காரு. அவர் இன்னி எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல ஒரு முதன்மை மொழியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சட்ட மசோதா அப்பதான் ஜெயம் ரவி என்ட்ரி ஆகுறாரு. ரவிக்கும் சிவாக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து. காலேஜ் படிக்கிற டைம்ல இந்திக்கு எதிராக போராட்டம் பண்ற பேர்ல ஒரு ட்ரெயினை கொடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெயினை சம்பவத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஜெயம் ரவி உள்ள வரும்போது எதிர்பாராத விதமா 2 பேத்துக்கும் சண்டையில சிவா ஜெயம் ரவியோட ஒரு கட்டை விரல வெட்டிடுறாரு. என்னோட கட்டை விரல வெட்டவன நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு புறநானூறு இயக்கத்தோட தலைவனை அவர் தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் சிவாவும் எப்படியாச்சும் ஹிந்தி கத்துக்கணும், என்னோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு எம்பி இருக்காரு. எம்பியோட பொண்ணு தான் ஸ்ரீலீலா. நம்ம லீலாவும் சிவாவும் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து நண்பர்களா தான் இருந்தாங்க. இருந்தாக்கும் லீலா மேல சிவாவுக்கும் ஒரு சின்ன கண்ணு. அந்த வட்டாரத்திலேயே லீலா விட்டா அந்த அளவுக்கு யாராலும் ஹிந்தி பேச முடியாது. சோ சிவாவும் எனக்கு நீ ஹிந்தி கத்து தருவியா அப்படின்னு ஹிந்தி கத்துக்கிற சாக்குல இவங்க 2 பேரும் காதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிவாவோட தம்பி என்னதான் அமக்கலம் பண்ணாலும் சிவாவும் அவர் கண்டிக்கிறாரு. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நமக்கு தேவையில்ல. உன் குடும்பத்தை நீ பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லு, அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அவங்க படிச்சு முன்னேறினா கண்டிப்பா நாடு நல்லா முன்னேறும் சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அவர் தம்பி கேட்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இந்திக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பண்ணி தன்னோட நண்பனை இழந்த சிவா இந்த மாதிரியான ஒரு தப்பை என் தம்பியும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்துறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம சிவாக்கு எப்படியாச்சும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கணும் அப்படின்னு சென்னைக்கு இன்டர்வியூ போறாரு. அப்படி போகும்போது தான் அவருக்கு விஷயம் தெரிய வருது. இந்தின்றது ஒரு முதன்மையான மொழியை ஆக்கிட்டாங்க. கண்டிப்பா ஹிந்தி
கத்துக்கிட்டா மட்டுமே இங்க அரசாங்க வேலைய வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை அவருக்கு நல்லாவே புரிய வருது. அவர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, அவர் கேட்கிற கேள்விக்கு எதுவுமே அவரால ஹிந்தியில சரளமா பதில் சொல்ல முடியல. என்னதான் வந்து ஹிந்தி 6 மாசத்துல கத்துக்கிட்டாலும், அந்த அளவுக்கு சிவாவால பேச முடியல. ஏன்னா பொறந்ததுல இருந்தே ஒருத்தன் ஹிந்தி பேசுறதுக்கும், இப்ப திடீர்னு ஒருத்தன் ஹிந்தி கத்துக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப ஹிந்தி கத்துக்கிட்டா மட்டுமே அரசாங்க வேலைன்னு சொல்லும்பொழுது, ஹிந்தி ஆரம்பத்துல இருந்தே பேசுறவங்க தான் முதன் உரிமை. அப்ப நம்ம தமிழர்களுக்கு இந்த சவுத் இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அரசாங்க வேலையே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்பதான் இதனால ஏகப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அப்பன்னு பார்த்து முதலமைச்சர் வர, அப்ப அந்த முதலமைச்சரோட கால்ல ஒரு பையன் விழுந்து, "ஐயா இந்தி எதிர்ப்பை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க. என்ன பேரு நெறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க" அப்படின்னு ஹிந்தி கத்துக்கிட்டா மட்டும் தான் அரசாங்க வேலைன்னு நீங்க சொல்லும்பொழுது, அதனால என் வாழ்க்கையே பாழாயிடுச்சு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அது முதலமைச்சர் கேட்கிற மாரியே இல்ல. "ஹிந்தி தாப்பா முதன்மை மொழி" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிறாரு. அந்த ஒரு விரக்தியிலே அந்த ஒரு மாணவர் அங்கேயே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. தன் கண்ணு முன்னாடியே ஒரு மாணவர் தீக்குளிச்சு இறக்குறாரு. இத்தன நாளா நம்ம பண்ண போராட்டத்துக்கும், இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத மாரியும், அது மட்டும் இல்லாம இந்த இந்திய வந்து தமிழ எவ்வளோ அழிக்குது. இதனால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. சோ இதுக்கப்புறமும் வேலைக்காவது. நம்ம பழைய புறநானூறு படி நம்ம மீண்டும் தரத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்திக்கு எதிரா தன்னோட தம்பி வந்து ஒரு போராட்டத்த பண்ணிட்டு இருப்பாரு. சோ அந்த போராட்டத்துக்கு இவர் ஆதரவு குடுக்குறாரு. கடைசி நிமிஷத்திற்குள்ள தன்னோட தம்பிக்கு கை கோர்த்து, இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கேன். நம்ம இறங்கி துணிஞ்சு பண்ணுவோம் அப்படின்னு இந்திக்கு எதிரா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மொழியும் மாணவர் படையா அவங்க திரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போராட்டத்தையும் அவங்க நடத்துறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம ஜெயம் ரவியோ இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த போராட்டத்தை நம்ம பர்மிஷனோட நடத்துவோம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் ஐடியா சொல்ல, அந்த பர்மிஷனை வாங்குறதுக்காக அவரும் மெட்ராஸுக்கு போயிடுறாரு. ஆனா இந்த டைம்ல சிவாவோட தம்பி அதை வெயிட் பண்ணாம, அவர் எப்ப போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரது நம்ம எப்ப பண்றது அப்படின்னு சிவாவோட தம்பி பர்மிஷனே வாங்காம சொல்ல சொல்ல கேட்காம போராட்டத்துல இறங்குறாரு. ரவிக்கு இது ரொம்ப சாதகமா இருக்கு. ஏன்னா அவரு புறநானூரோட படையோட தலைவனை தேடுறாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் சிவா தான் அந்த படையோட தலைவன் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்காக அவரோட தம்பியை டார்கெட் பண்ணி அங்கேயே சுட்டு கொன்னுறாங்க. தன்னுடைய தம்பியோட இறப்ப அவரால தாங்கவே முடியல. இத்தனை போராட்டங்கள் பண்ணியும் தமிழக அரசு கொஞ்சம் கூட அதை செவிசாக்காம ஏகப்பட்ட மாணவர்களை சுட்டு கொன்றாங்க. இதுல ரவியோட பங்கு முக்கியமானதா இருக்கு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இதுக்காக இந்திக்கு அவர் ஆதரவு கொடுக்கறாருன்னா அவரோட மதர் டங் ஹிந்தி. சோ அதனாலேயே அவருக்கு இந்திக்கு ஆதரவாகவும் தமிழுக்கு எதிராகவும் இருக்காரு. ரவியும் சிவாவோட தம்பியை அவரோட கண்ணு முன்னாடியே சுட்டு கொன்னுறாரு. இதனால அவரால தாங்கவே முடியல. சிவாவை அரெஸ்ட் பண்ணி உங்களோட அமைப்போட மொத்த இயக்கத்தை நிறுத்துங்க. இந்தி தான் இந்தியாவோட முதன்மை மொழியாகும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா சிவா கொஞ்சம் கூட கேட்காம எங்களோட கடைசி மூச்சுல தமிழ் இருக்கிற வரைக்கும் எங்களோட தாய்மொழி தான் என்னோட முதன்மையான மொழி அப்படின்னு சொல்லி அங்கே இது பண்றாரு. ரவியும் சிவாவை அரெஸ்ட் பண்ணி ரொம்பவே சித்திரவதை பண்றாரு. ஆனா பக்கத்துல இருக்க ஒரு ஆபீசர் அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஏன்னா அவரும் தமிழ்காரர் தான். சோ என்னோட இனத்துல ஒருத்தன் இப்படி சித்திரவதை பண்றான் அப்படின்னு சொல்லி சிவாவை அவர் தப்பிக்க விட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரவியும் பயங்கர அப்செட் ஆயிடுறாரு. சோ இதுக்கப்புறம் ஒரே எதிர்ப்பு எப்படியாச்சு இந்தியா முழுக்க இந்திய திணிக்காம அவரவர் தாய்மொழியில நான் அவரோட கல்வி கட்டணும் அப்படின்னு சொல்லி, ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டுல கத்துன வேலைக்காவது நம்ம டெல்லியில போய் கத்தணும் அப்படின்னு டெல்லி இந்திரா காந்தியோட காரை மறிச்சு, நீ இந்தி ஏன் இப்படி பண்றீங்க, எங்களோட தாய்மொழியை எங்களுக்கு முதன்மை மொழியா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்திரா காந்தியும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தென்னிந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயும் நீங்க ஓட்டு வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஹிந்தி வேணுமா இல்ல உங்களோட தாய்மொழி வேணுமா, இது உங்களோட முதன்மையான வேணும், நீங்க இந்தியை ஆதரிக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா அப்படின்ற ஒரு ஓட் லிஸ்ட் மாதிரி கேட்கறாங்க. நம்ம சிவாவும் நல்ல ஐடியாவே இருக்கே, நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி தென்னிந்தியா முழுக்க எல்லாத்தையும் அப்படி பண்ண பாக்குறாங்க. ஆனா ரவியும் தமிழ்நாடோட முதலமைச்சரும் அதை பண்ண விடாம தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திரா காந்திக்கும் அந்த அளவுக்கு பெருசா ஆட்சி பண்ண இல்ல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் எப்படியோ பண்ணிட்டு வர மாட்டான், அப்படியே பண்ணிட்டு வந்தாலும் நான் ஏன் சொல்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சி திமிரை பயன்படுத்தி எல்லாமே தடுத்து நிறுத்துறாங்க. சிவாவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை தொண்டு திரட்டி எல்லா மூலியமா மாணவர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் எல்லார்கிட்டையும் தன்னோட ஓட்டை சேகரிக்கிறாரு. ஆனா ரவியும் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முயற்சிகள் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா ஓட்டி திரண்டு கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லிக்கு அனுப்புறதாதான் ஒரு பேச்சு. ஆனா இந்திரா காந்தியே கோயம்புத்தூருக்கு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம இந்திரா காந்தி கையிலே கொடுத்துருவோம் அப்படின்னு கோயம்புத்தூர்லயே ஓட்டு போட்ட எல்லா லிஸ்டும் வந்துரும் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவங்க வராங்க. சோ எல்லாரும் அவளை வெயிட் பண்றாங்க. ஆனா ரவியும் அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துறாரு. சோ சிவா பொள்ளாச்சியில தான் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அங்க படையை திரட்டி பொள்ளாச்சி ஊர் மக்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அங்கே குடும்பப்படுத்துறாரு. எல்லாத்தையும் சுட்டு கொன்றாரு. சோ கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்லாம நம்ம ரவியும் ரொம்ப மிருகத்தனமா நடந்துக்கிட்டாரு. ஆனா எப்படியும் சிவா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி கடைசியில எல்லா ஓட்டர் லிஸ்ட்லயும் நம்ம இந்திரா காந்தி கிட்ட சேர்த்துறாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல சரி மக்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதையே செய்யறேன் அப்படின்னு கடைசியா மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு இருமொழி கொள்கையை வைக்கிறாங்க. அதாவது தமிழும் ஆங்கிலமும் எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த தாய்மொழியா இருக்கோ அது மட்டும் இல்லாம ஆங்கிலத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை அவங்க வெளியிடுறாங்க. அதோட தமிழ்நாட்டுல அந்த ஆட்சியும் கவிழ்ந்து சி.என். அண்ணாதுரையோட ஆட்சியும் மீண்டும் வருது. இதனால மாணவர்களிடையும் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஆதரவு எடுக்குது. சோ தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற ஆரம்பிச்சவரே நம்ம சி.என். அண்ணாதுரை தான். அவரோட பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரவிக்கும் சிவாக்கும் நடந்த சண்டையில ரவி இறந்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் நீங்க வந்து உங்களோட மொழியை திணிச்சாலுமே எங்க மொழியை தான் நாங்க முதன்மையா வைப்போம் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 90 காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். சோ சி.என். அண்ணாதுரை காலத்துல இருந்து தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் அவர் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த படத்துல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இதனால ஏகப்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் தன்னோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல் படமா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ பராசக்தி படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.